ஒரு கிராமத்தில் பச்சை வயல்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டின் பக்கத்தில் 2 நாய்கள் இருந்தன. ஒரு பெரிய வலிமையான ஜெர்மன் ஷெப்பர்டும் மற்றொரு அழகான மென்மையான லேப்ரேடரும். இருவரும் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அந்த 2 நாய்களும் மிகவும் தனித்துவமானவைகள். ஜெர்மன் ஷெப்பர்டு புத்திசாலி, விழிப்பானவனாக இருந்தது. அது வீடுகளை காக்கும் பொறுப்புடன் இருப்பது. மற்றொன்று லேப்ரேடர், அன்பும் நட்பும் நிறைந்த ஒருவன். அதற்கு எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பழகும் எண்ணம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்ந்து விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெர்மன் ஷெப்பர்டு பந்தை பிடிக்க ஆற்றலுடன் ஓடுவது, லேப்ரேடர் அதை துரத்தி மகிழ்வது, இவை அன்றாட நிகழ்வாகிவிட்டது. மாலையில் அவர்கள் ஓர் பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஒன்றின் தோளில் மற்றொன்று தலையை கொடுத்து அழகான நட்பை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் கிராமத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு சிறிய பசுமாடு காட்டிற்குள் போய்விட்டது. அதை பிடிக்க அனைவரும் முயற்சித்தனர். ஆனால் அது எவருக்கும் சுலபமாக முடியவில்லை. பசுமாடும் அதற்கு பிடிவாதமாக ஓடுகிறது. கிராம மக்கள் மெல்ல அவசரத்துடன் 2 அன்பு நாய்களை அழைத்தனர். இந்த நாய்கள் உதவி செய்யும் என்று ஒருவர் கூறினார். ஜெர்மன் ஷெப்பர்டும் லேப்ரேடரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் தங்கள் நண்பர்கள் மாதிரியே ஒரு திட்டத்தை உருவாக்கினர். ஜெர்மன் ஷெப்பர்டு தனது வலிமையால் பசுமாட்டை மறித்து நிறுத்தினது. லேப்ரேடர் அதை கொஞ்சம் அமைதியாக திசை திருப்பினது. சில நிமிடங்களில் அவர்கள் கிராம மக்களின் உதவியுடன் பசுமாட்டை மீட்டனர். கிராம மக்கள் உற்சாகமாக அன்பு நாய்களை பாராட்டினர். இவை நம்மை சிக்கலில் இருந்து காப்பாற்றின என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் பசுமாட்டின் பக்கத்தில் நடந்தார்கள். அன்றைய நாள் அவர்கள் இருவருக்கும் சிறப்பு ஆகிவிட்டது. ஜெர்மன் ஷெப்பர்டு தனது புத்திசாலித்தனத்தால், லேப்ரேடர் தனது சிரத்தையாலும் அன்பாலும் கிராமத்தில் அனைவருக்கும் உதவி செய்தது. அந்த 2 நண்பர்கள் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக விளங்கினர். நண்பர்கள் என்று எப்போதும் பொருத்தமானவர்கள் அல்ல, நேர்மையானவர்கள் என்றால் போதும் என்று கிராம மக்கள் பேசிக்கொண்டனர். அதன் பிறகும் அவர்கள் பழையபடி வாழ்க்கையில் திரும்பினர். ஒருவேளை அவர்கள் நினைத்தார்கள், நட்பின் மூலம் எதை வெல்ல வேண்டுமானாலும் வெல்லலாம். இந்த கதையின் மூலம் நட்பின் மகத்துவத்தை, ஒருவருக்கொருவர் புரிதலின் திறனை மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதின் மகிழ்ச்சியை உணரலாம்.